ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு குரு பூர்ணிமா. நம்ம குருவாக வணங்கிட்டு இருக்கிற கடவுளுக்கு நாளைக்கு உகந்த நாள். சாய்பாபா, விவேகானந்தர், ராகவேந்திரர், இந்த மாதிரி குருவாக இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நாளைக்கு உகந்த நாள். கண்டிப்பாக எல்லோரும் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். இப்போ நான் இந்த வீடியோ எதுக்காக நான் இப்போ போடுறேன் அப்படின்னாக்கா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது, ஒரு அம்மன் கோவில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம் ஒன்று இருந்தது. அந்த அரச மரத்துக்கு கீழே பாபா சிலை ஒன்று இருந்தது. நல்ல பெரிய சிலை. நான் லாஸ்ட்டு வீடியோவில் காட்டியிருந்தேன்ல, அந்த மாதிரியான கொஞ்சம் நல்ல பெரிய சிலை அங்கே வச்சுருந்தாங்க அரச மரத்துக்கு கீழே. நான் அதை எடுத்து வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு 2 நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு 4-5 நாளாகவே அதை நான் கவனிச்சிட்டே இருந்தேன். நான் பார்த்த உடனே அதை நான் எடுத்திருக்கணும். நான் இப்போ எடுக்கலை. சரி, இப்போ போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்துட்டேன். சரி, நாளைக்கு குரு பூர்ணிமா, நம்ம பாபா போய் எப்படியாவது போய் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு போனாக்கா அவ்வளோ பெரிய சிலை. அதை யாரோ உடச்சிட்டாங்க. இப்போ அவ்வளோ பெரிய சிலையாக இருந்தது, இது மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு மனசுக்கு. இவரோட முகத்தை பாருங்கள், நம்ம பாபாவோட முகத்தை கொஞ்சம் க்ளோஸில் நான் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கார். இப்படி தான் இருந்துச்சு. நான் இப்போ போய் பார்க்கும்போது எனக்கு சில்லாக உடஞ்சி இது மட்டும்தான் குப்பரை கிடந்துச்சு. நான் பார்த்துட்டு இருட்டாக இருந்துச்சு மரத்துக்கு கீழே. நான் பார்த்து சிலையை காணும், யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். பார்த்தா இப்போ இந்த மாதிரியான குளத்தில் குப்பரை கிடச்சி டீப்பாக ஊற்று பார்க்குறப்ப ஆரஞ்சு கலரில் சில்லாக கிடந்துச்சு. இப்போ பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அவர் முகமே என்னை கேள்வி கேட்குது, முன்னாடியே என்னை எடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி எனக்கு தோணுது. கல்லை வச்சு அடிச்சிருக்காங்களே, எதை வச்சு அடித்து இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எதுவும் இப்படி பண்ணிச்சா, இல்லை பெரியவங்க அப்படி பண்ணாங்களான்னு எனக்கு சரியாகவே தெரியல. இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இது அப்படியே போட்டு வரல, நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதுதான் எனக்கு கிடச்சிச்சு. நான் எடுக்கணும்னு நினச்சது இது. அப்பயே நான் எடுத்துருக்கலாம். என் மேலே தான் இப்போ தப்பு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசளவில். இது மாதிரி பாபா சிலை எங்கேயாவது கோயிலுக்கு பக்கத்தில், இல்லை மரத்தடிக்கு கீழே இந்த மாதிரி எதுவும் பார்த்தீங்க, சிலை எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீட்டுக்கு கொண்டு நீங்கள் பூஜை பண்ணி கும்பிடலாம், எல்லாமே செய்யலாம். அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. நம்ம பாபா அப்படியெல்லாம் நம்மளை இன்னும் எதுவும் கேட்டுற மாட்டார். ஏன் அப்படி என்னை எடுத்துகிட்டு வந்தேன் அங்கே இருந்தெல்லாம் அப்படிலாம் கேட்க மாட்டார். சந்தோஷமாக உங்கள் வீட்டில் இருப்பார். யாரும் இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக கூட யாரும் இப்படி கல்லை வச்சோ குச்சை வச்சு எந்த ஒரு சாமி சிலையும் இப்படிலாம் யாரும் பண்ணிடாதீங்க. இதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. எல்லோரும் நாளைக்கு குரு பூர்ணிமா, எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குருவோட அருள் பெற்று எல்லோரும் நல்லா இருப்போம். பாய்.